ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த 5 விஷயம் நடக்கிறப்ப அமைதியா காத்தீங்கனாலே, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஃபர்ஸ்ட்டு, ஒரு சோகமான செய்தி உங்கள்ட்ட வரப்ப, டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம, அமைதியா இருங்க. அத முதல்ல ப்ராசஸ் பண்ணுங்க சரியா. நம்பர் 2, கோபம் வர்ற நேரத்தில, கோபத்தில வார்த்தைகள விட்றாதீங்க. அது டபுள் எட்ஜ் சோர்ட் 2 பக்கமும் முனை கூரிய கத்தி மாதிரி 2 பேருமே பாதிக்கும். அந்த நேரத்தில அமைதியா இருங்க. 3வது, பிறர பத்தி தவறான செய்திகள உங்கள்ட்ட யாராவது சொல்றப்ப, அமைதியா அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க. அந்த தூண்டிலுக்குள்ள போய் மீன் மாரி மாட்டாதீங்க. 4வது, ஏதாவது ஒரு செய்தி பிறர பத்தி உங்கள்ட்ட வருது. நீங்க அத அப்படியே பரப்பிடாதீங்க. வாட்ஸ்அப் மெசேஜுமே சேர்த்து தான் சொல்றேன். அது வந்து சரியான செய்தியான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தீயதுன்னா அது பரப்பக்கூட வேண்டாம். நம்பர் 5, ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு யாரையாவது பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும், புகார் செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த நேரத்தில அமைதி காத்துருங்க. இந்த 5 விஷயத்தில நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு அழகான மனிதரா பிரதிபலிக்கலாம். தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.